بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய உறவுகளே, அதிகமாக இன்று கேட்கப்படுகின்ற கேள்விகளில் ஒன்றுதான், நாங்கள் அறுக்கின்ற உதுஹியாக்களில் இருந்து மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா என்று கேட்கப்படுகின்ற கேள்வி. நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியாவை பற்றி சொல்கின்ற பொழுது இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 1971 செய்தியாக பதிவு செய்கின்றார்கள், குலு வத்தஹிரு வதஸத்தகு, நீங்கள் உதுஹியாவில் இருந்து சாப்பிடுங்கள், உங்களுக்கு போதுமான அளவுக்கு வேண்டிய அளவுக்கு அதனை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து தர்மமும் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியாவை பற்றி சொல்கின்றார்கள். நாங்கள் சாப்பிடலாம், எங்களுக்கு தேவையான அளவுக்கு அதனை சேமித்து வைக்கலாம், அதே போன்று அதிலிருந்து தர்மம் செய்யலாம் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதில் நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிபந்தனையிட்டு சொல்லவில்லை என்பதை பார்க்கலாம். இது முதலாவது செய்தி. இரண்டாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியாக்களை மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்காதீர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்களா என பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னதற்கு எந்த ஒரு நஸ்ஸும் கிடையாது. அதாவது மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன எந்த ஒரு நஸ்ஸும், எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது, நாங்கள் எங்களுடைய பொருட்களை அல்லது எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற பொருட்களை மாற்று மதத்தவர்களுக்கு ஹதியாவாக கொடுக்கலாமா என்று கேட்டால், மார்க்கம் தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கலாம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 2612 செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பட்டாடையை வேண்டிக் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பெருநாள் தினத்தில் அல்லது யாராவது முக்கியமானவர்கள் உங்களை சந்திக்க வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆடையை நீங்கள் அணியலாமே, அப்படி என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எங்களுக்கு ஹலால் அல்ல, நாங்கள் அணிவதல்ல என்று சொன்ன போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபகஸாஹா உமர் அஹன் லஹு பிமக்கா முஷ்ரிகன், முஷ்ரிக்காக இருக்கின்ற மக்காவில் இருக்கின்ற தன்னுடைய சகோதரர் ஒருவருக்கு அதனை கொடுத்தார்கள் என்கின்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வீட்டில் ஒரு ஆடொன்று அறுக்கப்படுகின்ற பொழுது அந்த ஆட்டை அறுக்கின்ற அந்த இளைஞரை பார்த்து சொன்னார்கள், யா குலாம் இதா சலஹ்த, நீங்கள் ஆட்டை அறுத்து அதனை உரித்து விட்டால் ஃபபதா பிஜாரினல் யஹூதி, எங்களுடைய அண்டை வீட்டார் யஹூதியிடம் இருந்து ஆரம்பியுங்கள், அந்த இறைச்சி கொடுப்பதற்கு அவரிடம் இருந்து ஆரம்பியுங்கள், அப்படி என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை அபூதாவுத் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 5152 செய்தியாக பதிவு செய்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போன்று திருமதியில் 9669 செய்தியாக வருகின்றது, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஒரு ஆடு அறுக்கப்படுகின்றது அல்லது அவர்களுக்கு ஒரு ஆடு கொண்டு வரப்பட்ட போது முதலாவதாக கேட்டார்கள், அஹதைதும் லிஜாரினால் யஹூத், யஹூதியாக இருக்கின்ற எங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கொடுத்தீர்களா, ஹதியாவாக கொடுத்தீர்களா இதனை என்று கேட்டார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். எங்களுடைய பொருளாக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பொருளாக இருக்கலாம், அதிலிருந்து தாராளமாக மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதற்கு மிக தெளிவாக இந்த ஆதாரங்கள் இருப்பதை பார்க்கலாம். அதே போன்று இந்த உதுஹியா இறைச்சிகளை மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா என்று இதுக்கு முன் சென்ற சலஃபுகள் பேசி இருக்கின்றார்களா, சொல்லி இருக்கின்றார்களா என பார்த்தால், இமாம் இப்னு குதாமா ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய அல் முகனி என்கின்ற நூலில் 9ஆம் பாகத்தில் 450வது பக்கத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், யஜூஸு அன் யுத்இம மின்ஹா காஃபிரன், நாங்கள் அறுக்கின்ற உதுஹியாவில் இருந்து காபிர்களுக்கு கொடுப்பது கூடுமானதாகும் அப்படி என்று சொல்கின்றார்கள். அதே போன்று இமாம்
இப்னு உசைமீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஃபதாவாவில் 2ஆம் பாகத்தில் 663வது பக்கத்தில் யஜூசு லில் இன்சானி அன் யுஅதியல் காஃபிர மின் லஹ்மி உதுஹியத்திஹி, தான் அறுக்கின்ற உதுஹியா இறைச்சியில் இருந்து ஒரு மனிதன் காபிர்களுக்கு கொடுப்பது கூடுமானதாகும் அப்படி என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதையும் தாண்டி இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மஜ்மூஉ ஃபத்வா என்கின்ற அவர்களுடைய நூலில் 18ஆம் பாகத்தில் 48வது பக்கத்தில் சொல்கின்ற பொழுது யுஅதா மினல் உதுஹியத்தி வ மினஸ் ஸதகா, உதுஹியாவிலிருந்தும் சதகாவிலிருந்தும் காபிர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். முக்கியமான செய்தி இது. சூரத்து மும்தஹினாவின் 8வது வசனமான லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வ லம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய மார்க்கத்தோடு உங்களோடு போரிடாதவர்களும் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை விரட்டாதவர்களும் இவர்களோடு அன்தபர்ரூஹும், நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வது, ஒத்துக்சித்து இலைஹிம், அவர்களோடு நீங்கள் நீதமாகவும் நடந்து கொள்வது அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் நிச்சயமாக நீதம் செலுத்துபவர்களை விரும்புகின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான் என்கின்ற செய்தியையும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, இதிலிருந்து எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகின்றது, ஹதீஸிலோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுடைய சஹாபாக்களுடைய வழிகாட்டலிலோ எந்த ஒரு தடையும் இல்லை. மாற்று மதத்தவர்களுக்கு நாங்கள் அறுக்கின்ற இறைச்சியான உதுஹியாவில் இருந்து கொடுப்பதற்கு எந்த ஒரு நஷ்டம் கிடையாது. ஆகவே இதனை பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. நாங்கள் அறுப்பவற்றிலிருந்து அண்டை வீட்டார்கள் எங்களுடைய மாற்று மதத்தவர்களாக இருந்தால் தாராளமாக அவர்களுக்கு கொடுக்கலாம். மார்க்கம் எங்களுக்கு தடை செய்யவில்லை. ஹதியாக்களை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.